சுடுறான்னு மார்பை காட்ட முடியும். இந்த கிரிக்கெட்டுக்காரன் முடிச்சு பேட் அடிக்க முடியும். இதில் ஒரு பகுதியாவது செலவு பண்ணி அந்த விவசாயத்தை பாதுகாத்தா, இப்ப கூட சமீபத்தில் வந்த அரசியல் கட்சிகள்லாம் கொடுத்த அறிவிப்புகள்லாம் பார்த்தேன். ஒருத்தர் கூட விவசாயத்துக்குன்னு ஒண்ணுமே சொல்லலை. நீங்க இந்த மாணவர்களுக்கு கூட அந்த விவசாயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த நாடு விவசாயம் இல்லாத எந்த நாடுமே செழிக்காது. விவசாயம் தான் முக்கியம். எனக்கு கலப்பை பிடிச்சி உழ தெரியும், மண்வெட்டி பிடிச்சி வெட்ட தெரியும், விதை விதைக்க தெரியும். எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு சினிமா இல்லைன்னா போனால் நான் பாட்டில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு உழுது பொழைச்சிருவேன். அது இல்லைன்னா நீங்க அதை செய்யலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதையும் ஒரு பாடமா வைக்கலாம். இல்லை இதுக்கு வர்றவங்க இப்படி வரணும்னா இது பண்ணியிருக்கணும். இப்போ காந்தி கிராமம்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அங்கே நான் விசிட்டிங் ப்ரொஃபஸரா வச்சிருக்கேன். சொல்லுங்க. அசட் அக்ரிஃபோர்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு இயக்கமாகவே வச்சிருக்கிறோம். அது முக்கியமான நோக்கம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அகில், முகில், கருங்காலி, மருதம், வில்வம், விழுப்பை, வேம்பு, இது மாதிரி எண்ணற்ற மரங்கள்லாம் இருக்குமா, மண் சார்ந்த மரங்கள்லாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு மீடியாலையும் பேசியிருக்கேன். அந்த மரங்களை மட்டுமே பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் அதோட விழிப்புணர்வை சொல்லி கொடுத்து அவங்களையே அதோட வளர்க்க வச்ச ஒரு பயன்களையும் அனுபவிக்க வச்சுட்ருக்குறோம். இது கடந்த ஒரு 8-9 வருஷமாக அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுபோக இப்போ இயற்கை வேளாண்மை பற்றி நான் பர்சனலாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஊரில் இருக்கிற என்னோட விவசாய நிலங்களில் முழுமையாக நான் முதல்ல கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் விவசாயத்துக்கு டீச்சர் போடாதீங்க, ஒரு விவசாயி பிடிச்சிட்டு வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. அவன் தான் கரெக்டாக சொல்லுவாங்க. இங்கே கொடுறா கலப்பைய. ஏன்னா முன்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பண்ணுவாங்க. டீச்சர் வச்சோம்னா எந்த டீச்சர் பேச இல்லை, இந்த காந்தி கிராம யூனிவர்சிட்டியில் அப்படி இருக்குங்க. அது நிறைய நடந்து போகிறதுக்கு வழிகள் நிறைய இருக்கும். அங்கே நான் தான் ஆனரரி ப்ரொஃபஸராக போயிட்டு இருக்கிறேன். சினிமாவை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க சொன்னால் நல்லா சொல்லிக் கொடுப்பேன். அங்கே அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. மாணவர்களுக்கு அவங்க விவசாயம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது இருந்தால்தான் நீங்க செய்யறது உண்மையான தொண்டு. இன்னைக்கு அதர்வைஸ் வெறும் படிப்பு வழி நடத்துவதும் அறிவை மாற்றும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கை நாட்டா இருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் மேல் தான். ஆனால் இன்னைக்கு ரொம்ப பெரிய தவறுகள்லாம் செய்யறது படித்தவன் தான். படிக்காதவனுக்கு ஒண்ணுமே தெரியும். எத்தனை லட்சம் கோடிகளுக்கு கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் தப்பிச்சிருக்கோம்னா எவ்வளவு ஒரு கிரிமினல்ஸ், எவ்வளவு படித்தவங்க. படித்தவங்க கையிலையும் திட்டம் போடுறவங்க கையிலையும் தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது நாடு. தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய விங்கு இன்னும் பெருசாக்குங்க. இதை நிறைய சோதனைகள் வரும். சும்மா இங்கேருந்து ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இந்த பசங்களை அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து காப்பாத்துறது தான் நம்ம எல்லாருக்கும் தாய், தகப்பன், ஆசிரியர், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே அதுதான் முதல் கடமையா இருக்கணும். அதனால கற்பழிப்பு கலாச்சாரம் இதெல்லாம் மாறணும்னா எஜுகேஷன். இன்னும் ஒரு 1000 பிரீட்டோக்கள் வரணும், அக்னி சிறுவர்கள் வரணும். ஜான் பிரீட்டோ இன்னும் நல்லா வளர்ந்து ரொம்ப பெருசா சாதிக்கணும். அவர் இன்னும் நிறைய விழாக்கள் நடத்தி நம்மெல்லாம் அதில் போய் கலந்துக்கணும். நம்ம ஆதரவுகள் என்னைக்கும் அவருக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். அநேகமா இந்த மேடையில தான் நீங்க நிறைய வாழ்க்கை பத்திலாம் பேசியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரே ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. இந்த போயஸ் கார்டனுக்கும் அந்த அரசியலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் சென்னையிலன்னு சொல்லலாம். நிறைய அரசியல் பிறந்திருக்கு. உங்க குடும்பத்துல சென்னையிலேயே பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான். இப்ப இல்லையா? இல்ல, இப்பவும் இருக்கு. கோபாலபுரம் அங்கதான் இருக்கு, கலைஞர் அங்கதான் வாழ்ந்தார். ஒளி பிறந்த இடம். இப்ப இருக்க அவரு இப்போ போயஸ் கார்டனுக்கு அவரும் வந்துட்டார் போல் இருக்க. இளைய தளபதி வந்துட்டார் நினைக்கிறேன். வரட்டும், நல்லா இருக்கு. நமக்கு அரசியல் வேண்டாம். உங்க குடும்பத்தில இருந்து யாரும் எதிர்காலத்துல அரசியலுக்கு வரது வாய்ப்பு வரலாமா? இது வேணாம்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இல்ல வந்தா நல்லா வரமாட்டாங்கன்னு கணிக்கிறதுக்கு நாம யாரு? வரலாம், நம்ம வர முடியாது. வயசு போயிடுச்சு. என் மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். அது எனக்கு தெரியாது, நான் சொல்ல முடியாது.
சொல்லியிருக்காங்க என்னன்னா விவசாயத்துக்கு முன்னாடி வந்து கிரிக்கெட்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து முக்கியமாக கொடுக்குறாங்க, அவங்க தான் உழைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு புரியலைங்க, இங்கிலீஷ் வார்த்தையா சொன்னீங்க. விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் கடினமான ஒண்ணுன்னு சொல்லிருக்கேன். ஆமா, அப்படி நான் சொல்ல வரல. ஸ்போர்ட்ஸ் தப்புன்னு நான் சொல்ல வரலங்க. சார் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவங்க கிட்ட வம்புல மாட்டி விடாதீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸை விட விவசாயம் தான் நம்பர் 1. விவசாயம் தான் ஜீவநாடி, உயிர் நாடி. சோறு திங்களால எவன் என் உயிரோடு இருக்க முடியும்? சோறு தின்னா தானே ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியும். எப்படி போக முடியும் ஸ்போர்ட்ஸுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது ஒரு நாட்டை கட்டமைக்கிறது, இளைஞர்களை கட்டமைக்கிறது. விவசாயம் அப்படி கிடைக்காது. விவசாயம் உயிரை காப்பாற்றுறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயம் வேணும். ஆடு மாடெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகுதா? ஆடு மாட்டுக்கும் வேணும் இல்லை. அதனால விவசாயத்தோட எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. விவசாயம் தான் உயிர் நாடி. விவசாயம் இல்லாத நாடு எதுவுமே வரக்கூடாது. இப்போ நம்ம ஊர்ல பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட் தான் நடக்குது, விவசாயம் நடக்கல. எவனுக்கு கூட தெரியல. இவங்க இலவசம் 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 இலவசமா பொண்டாட்டி வீட்டு வைப்போம்னு சொல்லல. நீ அதையும் சொல்லிட்டாங்கன்னு வைங்களா, எவனுமே வேலைக்கு வர்றது இல்லையா? விவசாயம் பண்றதுக்கு ஆளுங்களே இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. சார் இல்ல இல்ல சார், சினிமா தான். இந்தியாவில் வந்து ராஜ் கபூர், ரிஷி கபூர் அவங்க எல்லாம் 3 தலைமுறையா நடிக்க வந்துட்டாங்க. ஆமா, இங்கேயும் வந்து சிவாஜி சார், பிரபு சார், விக்ரம் பிரபு சார் வந்துட்டாங்க. தெலுங்குலையும் நாகார்ஜுனா, அவர் பையன் அகில் வரைக்கும் வந்துட்டாரு. உங்க பேரம் வந்து நல்ல பெருசா இதா இருக்காரு. கண்ணு சார் 2 பையன். அப்ப பெருமைப்பட வேண்டியது தானே. அவங்க வரிசையில நானும் வந்துட்டேனே. நடிக்க வர போறாங்களா? ஒரு டைரக்ஷன்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? உங்க பேரண்ட் சார். அவன் 3வது படம் பண்ணிட்டான். யாரு நீங்க? யாத்திராவை சொல்றீங்க? வருவாரு. அதுல இந்த வீட்டுல இன்னும் 4-5 பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருத்தர் வந்துட்டார், அவர் என் மகளோட பையன் பவிஷ்ங்கிறவரு. அவரு 5வது கூட பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வருது. அது நிறைய பேருக்கு வருது. இவரு யாத்திரா வருவாரு, லிங்கா வருவாரு. இன்னொரு இப்பவே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் டைரக்டராமா. அவ்வளவுதான். இங்க சாப்பிட்டுட்டு எங்க போய் வேலை செய்யணும்? நன்றி, வணக்கம்.